பெத்தி திரைப்படம் இந்திய சினிமாவின் புதிய அடையாளமாக உருவாகும் ஒரு பிரம்மாண்ட முயற்சி. இது வெறும் ஒரு கதையை சொல்லும் படம் அல்ல, ஒரு காலத்தை பிரதிபலிக்கும், ஒரு சமூகத்தின் போராட்டங்களை வெளிப்படுத்தும், ஒரு வீரனின் மனதளாவின பயணத்தை சினிமா மொழியில் பதிவு செய்யும் கலை நிகழ்வாக உருவாகிறது. 1980களின் அரசியல் சூழ்நிலையை பின்னணியாக கொண்டு கிரிக்கெட்டை ஒரு போர்க்களமாக மாற்றி அதிகாரத்தின் அடிமையில் இருந்து மக்களை விடுவிக்க போராடும் கதாநாயகனாக ராம் சரண் நடிக்கிறார். இந்த கதாபாத்திரம் அவரது நடிப்பு திறனுக்கே திகில், அவரது உடல் மொழி, மனநிலை மற்றும் உணர்வு பரிமாற்றத்திற்கு ஒரு சவாலாக அமைகிறது. இப்படத்தின் தயாரிப்பு தரம், தொழில்நுட்ப மேம்பாடு மற்றும் கலை நுணுக்கம் அனைத்தும் மிகுந்த கவனத்துடன் வடிவமைக்கப்பட்டுள்ளன. ஆர் ரத்னவேலுவின் ஒளிப்பதிவு 1980களின் ஒளி சாய்வுகளை, கிரிக்கெட் மைதானங்களின் பரபரப்பையும் கிராமப்புற அரசியல் சூழ்நிலையும் நுணுக்கமாக பதிவு செய்யும். ஆர் ரகுமானின் இசை கதையின் உணர்வுகளை இசையின் வழியாக பேச வைக்கும். அவரது பாணியில் இசை ஒரு கதாபாத்திரமாகவே செயல்படும். நவீன் நூலியின் எடிட்டிங் கதையின் ஓட்டத்தை துல்லியமாக கட்டுப்படுத்தும். கையில் நடைபெறும் பாடல் படப்பிடிப்பு வெறும் ஒரு காட்சி அல்ல, அது கதையின் முக்கியமான திருப்பமாக அமையும். அந்த பாடல் கதாநாயகனின் உளவியல் மாற்றத்தை, நாயகியின் பங்களிப்பை மற்றும் சமூகத்தின் எதிர்பார்ப்புகளை இசை, நடனம் மற்றும் காட்சி பதிவின் வழியாக வெளிப்படுத்தும். இது ரசிகர்களுக்கு ஒரு கலை அனுபவமாக அமையும். சிவராஜ்குமார், ஜெகபதி பாபு, திவ்யேந்தர் சர்மா ஆகியோர் இப்படத்தின் முக்கியமான கதாபாத்திரங்களில் நடிக்கின்றனர். அவர்கள் ஒவ்வொருவரும் கதையின் அரசியல், சமூக மற்றும் உணர்வு பரிமாணங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளனர். இது ஒரு நடிப்பு திருவிழாவாகவும் பல மொழி நடிகர்கள் ஒன்றிணையும் கலாச்சார சந்திப்பாகவும் அமைகிறது. பெத்தி திரைப்படம் 2026 மார்ச் 27 அன்று பான் இந்திய அளவில் தமிழ், தெலுங்கு, இந்தி, கன்னடம் மற்றும் மலையாளம் உள்ளிட்ட மொழிகளில் ஒரே நாளில் வெளியிட திட்டமிடப்பட்டுள்ளது. இது வெறும் ஒரு ரிலீஸ் தேதியாக அல்ல, இந்திய சினிமாவின் புதிய அடையாளமாக உருவாகும் நாளாகும். இந்த படம் ரசிகர்களிடம் ஒரு கேள்வியை எழுப்பும்: ஒரு வீரன், ஒரு கிரிக்கெட் பந்து, ஒரு சமூகத்தின் விடுதலைக்கு வழிகாட்ட முடியுமா? பெத்தி அதற்கான பதிலை கலை, அரசியல் மற்றும் உணர்வின் வழியாக சொல்லும்.